கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு தோணக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நமக்கு ரோல் மாடல் ஏசப்பா தான். அவர் எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறாரோ அவரை மாதிரியே நாமளும் பூரண சர்க்குணராக இருக்கலாம். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனையோ ஆட்கள் இருந்தாலும் எல்லாரையும் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ரோல் மாடலாக எடுக்க முடியாது. ஆனால் நாம் எப்படி வாழணும், வாழ்க்கையில் எதை பண்ணினா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னு எல்லாவற்றையுமே நமக்கு கற்றுக் கொடுத்து வாழ்ந்தும் காமிச்சு நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்கன்னா அது ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பாவினுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம வாழ்க்கையில் வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு நம்ம அதன்படி வாழும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இது இவ்வளவு தான் இந்த உலகத்தில் இப்போதைக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் அதை தான் தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை முழுமையாக பற்றி கொண்டு வாழக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் நமக்கு தர்றாரு. சந்தோஷத்தை தர்றாங்க, நிம்மதியை தர்றாங்க, சமாதானத்தை தர்றாங்க. எந்த நேரத்துலையும் கொஞ்சம் கூட இந்த சமாதானத்தை நம்ம இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை சூப்பராக காப்பாற்றுவாங்க.